தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கிரிமினல் புத்தியோடு உங்களை சேர்ந்தாரு? ஒரு பொதுவாக ஒரு நடுநிலையாக பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன குறுக்கு வழி தான் போவாங்க. அப்படின்னா ராசா உங்களை சொல்றது நீங்க ஆண்மை இல்லாதவர்னு மாதிரி அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் வந்து மதித்து உங்ககிட்ட சொல்லிட்டு வந்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் கொச்சைப்படுத்தி பேசுவோம், அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும். நாங்கள் சுயமரியாதை இருக்குங்க. இங்கே தலித் மக்களை வந்து கொடுமை செய்வதும் பாலியல் வன்கொடுமை செய்வதும் அதை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட துப்பு கிடையாது. மெரினா கடற்கரை ஆசியாவிலே சிறந்த இடம்னு சொல்கிறாங்களே, அங்கே என்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்களேன். என்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்களேன். அண்ணா சொல்லிக்கும் அண்ணா என்ன வெங்காயம் கிடையாது. சுரண்டல், உரண்டல், பெரட்டல், நீங்களே கொள்ளையடிச்சு, நீங்களே ஜமீன்தார், நீங்களே அமைச்சர், நீங்களே மந்திரி, எல்லாம் நீங்களே இருந்துங்க. ஆனால் பேசுறது வெறும் பொய்யா புழுகுங்க. எங்களுக்கு ஜிம் சாக் தட்டுங்கன்றாங்க. ஓட்டு போட்ட வந்து உன்னை நம்பி போட்டா நீ அவனுக்கு துரோகம் செய்யறீல, அடுத்த முறை வெக்கம் இல்லாம யாரும் நீங்களே பேசுறீங்க சார். ரொம்ப கூச்சமான வேலை அது, அருவருப்பா இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க காதல் பண்ணா வந்து நீ இந்த சாதியில பண்றதானே, அந்த சாதியில பண்றதானே, ஏன் சரி அது அப்படி. விஜய் வந்து உண்மை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சரியான கருத்தை பேசினா கூட அது சினிமா டைலாக்ன்றாங்க. சொல்லிட்டீங்களா? இல்ல சார், சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, வாயை மூடிட்டு போக வேண்டியதானே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவை சேர்ந்த தூக்கா பகலாவனை சந்திப்பவார். வணக்கம் சார். வணக்கம். திரும்ப மே 10 ஜூலை 2 வரைக்கும் எந்த இதில் இருந்தார் சார்? எந்த இதில் இருக்கிறாருன்னா எந்த இதில் இருந்தாருன்னு கேட்டேன். எந்த மயக்கத்தில் இருந்தாருன்னு. இல்லை, நீங்கள் எங்கே அப்போ எப்போது மயக்கத்தில் எங்கேயாவது பார்த்துக்கலாம்ண்ணா? நான் கேட்குறேன், தலைவர் எந்த இதில் இருந்தார், எந்த மயக்கத்தில் இருந்தாரா? நீங்கள் எந்த மயக்கத்தில் பார்த்தீங்கன்னு கேட்குறேன். எதை அடிப்படையில் கேட்குறேன்? இல்லை, திடீர்னுட்டு புத்தருக்கு அரச மரத்தடியில் உட்கார்ந்து ஞானோதயம் வந்தது. அவர் மகான். ஓகே. அவர் வழியை பின்பற்றுகின்ற திருமா வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. எப்பா நீங்க விசிகாவை விமர்சிக்கலாம். வந்து சரியா இல்லை சார். எது சரியில்லை? அது எந்த மயக்கத்தில் இருந்தாருன்றது. ஆமா, 2ஆம் தேதிக்கு அப்புறமா இப்ப திமுக அதான் விமர்சிக்கலான்ட்டு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. இல்லை, அப்படி கிடையாது. எங்களை தொடக்கூடியவர்களை, எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களை நாங்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் விட்டு வைப்பது கிடையாது. அப்படிங்களா? நாங்கள் எங்களை வந்து சீண்டும் போது நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் சீல்டுகளுக்கு தயாராகும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. எங்களுடைய கொள்கையே வந்து நான் திருப்பி அடி அப்படின்னு அர்த்தம். எங்களை அடித்தால் நாங்கள் அடிப்போம். அதாவது எப்படி அடிக்கிறது? எப்படி அடிக்கிறது? வார்த்தையால் அடிக்கிறது. என்ன நீ எப்படி எல்லாம் வச்சுங்க. இல்லை, குண்டாந்தடியால் அடிக்கிறதா? நீங்கள் எதால் அடிக்கிறீங்களோ அதால் அடிப்பேன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுதான் சார். நாங்கள் என்ன சொன்னால், மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதை சொல்லுவாங்க. அதனால நான் அமைதியாக இருக்கும்போது ஏன்னா நீ சீன நான் அமைதியாக இருப்பேனா? சரி சார். நான் எதுக்கு சார் அமைதியாக இருக்கணும்? சரி சார். நீ அடிச்சுட்டா நான் அடி வாங்கிட்டு போகணுமா? சரி சார். திமுக உங்களை சீண்டவே இல்லை. சரி. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கிரிமினல் புத்தியோடு உங்களை சேர்ந்தாரு? நீங்க திமுக கூட்டணி விட்டு தாவேக்கா கூட்டணி, சரி தாவேக்கா ஆதரவு அளிச்சிங்க. அப்போ வந்து உங்கள் இனத்தை சேர்ந்த ராசா என்ன மாதிரி சொன்னார்? உண்மையிலே ஒவ்வொரு விசிகாவுக்கும் நல்ல ரத்தம் ஓடி இருந்தால் கொதிச்சிருப்பீங்க. இதில் நான் ஒன்று மறுக்கிறேன். உங்கள் இனம் என்று சொல்கிறதுல ஒன்று மறுக்கிறேன். உங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவர்களுக்கு ரத்தம் கொதிக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்கிறீங்க. சார் இருக்க வார்த்தை இல்லை நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த பேரும் தலித்துகள் கிடையாது. முதல் பாயிண்ட். அனைத்து இருக்க
அனைத்து தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டு சொல்கிறேன். நல்ல ராசா வந்து இப்படி பேசினாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, இது திமுகவுடைய புத்தி. இன்றைக்கி நேற்று கிடையாது, இது இன்றைக்கி நேற்று கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது ஆதி திராவிடருக்கு ஒரு பிரச்சனைனா ஆதி திராவிடர் தான் பேச சொல்லுவார் கலைஞர். அதே தான் வன்னியருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வன்னியர் விட்டு பேச சொல்லுவார். இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இஸ்லாமியரை பேச சொல்லுவார். நல்லா மூட்டு கொடுக்குறீங்களே. இது மாதிரி தான் அவங்களுடைய புத்தியே செயலே அப்படி தான். ஒரு பொதுவாக ஒரு நடுநிலையாக பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன குறுக்கு வழியில் தான் போவாங்க. அந்த குறுக்கு வழியிலே போயிட்டு இருப்பாங்க. அந்த புத்தியை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. அப்படின்னா ராசா உங்களை சொல்கிறது நீங்கள் ஆண்மை இல்லாதவர்னு மாதிரி அப்படி தான் சொல்கிறாரு. ஆண்மை இல்லாதவங்க மாதிரி தான் உங்களை சொல்கிறாரு. இல்லைன்னா பூ முடிச்சு நீங்கள் இல்லைப்பனா அங்கே போவாளான்னு கேட்டுருக்காரு. அது வந்து திமுகவுடைய கொள்கைக்கே முரணானது. பெரியாருடைய கொள்கையை பேசுகிற ராசா அவர்களுக்கே அந்த கருத்து முரணானது. சமநிலைப்படுத்த வேண்டும், ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது, பெண்களையும் சமநிலையோடு பார்க்க வேண்டும் என்கிற பாசறையில் வளர்ந்த ராசா அவர்கள் இப்படி பூமுடி வித்துகளை மனமுடிப்பில் விட்டு விட்டு இன்னொருத்தர் கொல்லப்பூர்வமாக போயிட்டு இப்படி நீங்கள் உறவு வைத்துக் கொள்வதுன்னு சொன்னால் அது பெண்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தை. அப்போ பெண்களை நீங்கள் என்னவா மதிக்கிறீங்க, உங்கள் கட்சி என்னவா வழி நடத்துது அப்படின்றத அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க. இதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுடைய சிந்தனை வந்து எவ்வளோ மட்டமாக இருக்கிறதுன்றதை நீங்களே காட்டுறீங்க. சரி சார், அப்படியே விட்டுருங்க சார். திரு வைகோ அவர்கள் தேஞ்சு போன கட்சிக்கு 10 சீட்டு, ஓகே, கிளைகளுக்கு இல்லாததுக்கு 8 சீட்டுன்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ தேய்ந்து போன கட்சி யாரு? அவர் எந்த இதுலும் சொல்றாரு. அதான் எந்த இது என்ன இருக்குது? தேய்ந்து போன கட்சி ஒன்று, இது என்னது கிளைகளே இல்லாத கட்சி ஒன்று. அதில் தேய்ந்து புத்தன கட்சி யாரு, கிளைகள் இல்லாத கட்சி யாரு? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியலையே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியல, சொல்லுங்க யாரு? நீங்க எது தேய்ந்து போன கட்சி யாரு, கிளைகள் இல்லாத கட்சி யாரு? நீங்க எதுக்கு அரசியல்ல இருக்கிறீங்க? நான் சொல்லட்டுங்களா? நீங்க எதுக்கு அரசியல்? நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுங்களா? விடுதலை சிறுத்தைகள் சென்னை மாநகராட்சி சொல்றேன், சென்னை மாகாணத்தில் சொல்றேன், 200 வட்டம் இருக்கு. ஆமாம் சார், 200 வட்ட செயலாளர் இருக்கிறாங்க. நான் 200 வட்ட செயலாளரை நாளைக்கு உங்கள் அலுவலகத்தில் வந்து நிற்க சொல்கிறேன், இங்கே நிற்க சொல்கிறேன். மதிமுகவில் 200 வட்ட செயலாளர் தடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அப்படியா? 200 வட்ட செயலாளர் இங்கே வந்து நிற்கணும். 200 வட்ட செயலாளர் நான் நாளைக்கே தத்து வைக்கிறேன். இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கிட்டு வரேன். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்லி சவால் விட்டுக்கிற பகலவன் வர சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கிளைகளே இல்லை, உறுப்பினரும் இல்லை, ஆளும் இல்லை, எதுவுமே இல்லை. வைகோ அவர்களும் அவங்க மகன் துரை வைகோ தான் இருக்கிறாங்க அந்த கட்சியில். கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மொத்தம் 6 பேர். அதை எங்கே வேணாலும் போய் எண்ணிக்கலாம். நீங்கள் உண்மையில் மண்குதிரை நம்பி கூட ஆற்றுல இறங்கிடலாம். சரி, திரும்ப நம்பி எங்கேயுமே இருங்க கூடாது. யார் சொன்னது? எந்நேரத்துக்கு அவர் காலவாரி யார் சொல்றது கேட்குறேன். யார்? அவரை தான் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்டேன். அவரை தான் சொல்லி யாருன்னு கேட்டேன். யார் சொன்னது? திருமாவை தான் நான் சொல்றேன். அதான் யார் சொன்னதுன்னு கேட்குறேன். அவரை தான் சொல்லிக்கிறேன். அவரை தானே நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லியிருக்கேன், என் கட்சி எப்படிப்பட்டவன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, வைகோலை நம்பினாலும் கூட பயன் உண்டு. அது விட்டுருங்க சார், நான் இதுக்கு வாங்க சார். என்ன எங்கள் தலைவர் எந்த இடத்திலாவது யாருக்காவது இடையூறு செஞ்சிருக்கிறாரா? திமுக தலைவரிடத்திலே நாங்கள் வந்து இது தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் பாஜக இங்கே உள்ளே வந்துடக்கூடாது, மறு தேர்தல் ஜனாதிபதி ஆட்சி இங்கே நடக்கக்கூடாது, இது போன்ற தொல்லைகளும் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஆட்சி மாற்றத்துக்கான மாறி இருந்தாலும் ஆதரவு நாங்கள் வெளியிலிருந்து தருகிறோம்னு சொல்கிறோம். அப்போது வெளியில் தாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் யாருக்கிட்ட இருந்தோமோ, இத்தனை வருஷம் இருந்தோமோ, அதுக்காக ஓப்பனாக சொல்லி அப்படி சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்த அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் சொல்கிறோம், உங்களை மதிக்கிறோம். நீங்கள் வந்து மதித்து உங்ககிட்ட சொல்லிட்டு வந்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் கொச்சைப்படுத்தி பேசுவோம், அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. இல்லை, அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. உண்மையிலே விஜய் அவர்கள் உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இது ரொம்ப இருதொலி கொல்லியா இருக்கிறார். நீங்க எப்ப கால வாருவீங்கன்ட்டு, எப்ப இது பண்ணுவீன்ட்டு அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதாவது இருங்க, நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம், தாவேக்காவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் விரும்பும் நேரத்தில் வெளியே ஆதரவு விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், என்ன இப்போ அதனால என்ன?
அதாவது நாங்கள் வந்து சுயமரியாதையில் இருக்கக்கூடாதா? நாங்கள் சுயமரியாதையில் இருக்கக்கூடாதா? 9 வருஷம் இருந்தது உங்களுக்கு. ஏங்க சுயமரியாதை 9 வருஷம் திமுக சுயமரியாதை கட்சி வேற கட்சி எது? வேற கட்சி எது? எது சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி சொல்லுங்க. உங்க கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க. ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க. நாங்க சுயமரியாதை இருக்குங்க. இங்க தலித் மக்களை வந்து கொடுமை செய்வதும் பாலியல் வன்கொடுமை செய்வதும் அதை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட துப்பு கிடையாது. இப்போ கூட மயிலாடுதுறையில 2 பேர் குழந்தைகளை வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. வன்னிய சமூகத்தை பற்றி பிரியதர்ஷினியும் அந்த தம்பி பாண்டியனும் ஏதோ ஒரு பேர், அந்த தம்பி வந்து தூக்கிலிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எந்த கட்சிக்காரன் போய் அங்கே நின்னா? இங்கே இருக்கிற கட்சிக்காரன் பேசுகிறான ஜனநாயகம் ஒருத்தன் போய் நின்னா? இப்போ 2 நாளுக்கு முன்னே, ரொம்ப நாள் கூட கிடையாது, 2 days முன்னே நடந்து எந்த கட்சிக்காரன்? திமுக காரன் போனானா? அதிமுக காரன் போனானா? மதிமுக காரன் போனானா? நாம் தமிழர் போனானா? ஒருத்தன் போனாலும் சொல்லுங்களேன். விடுதலை சிறுத்தைகள் போனோம், கம்யூனிஸ்ட் போனோம். ரைட் சார். அப்ப ஏன் போல? அப்புறம் என்ன சார் இங்க வந்து நீங்க சொல்லிக்கிறீங்க, வந்து கதை படிக்கிறீங்க? காலங்காலமா 75 ஆண்டுகால அரசியல்ல நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இப்படிதான் என்ன முன்னேற்றத்தை கண்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில்? 75 ஆண்டு அரசியல் இருந்து என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? மக்கள் என்ன மெரினா கடற்கரை ஆசியாவிலே சிறந்த இடம்னு சொல்றாங்களே, அங்க என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்களேன். என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்களேன். அண்ணா சதுக்கம், அண்ணா என்ன வெங்காயம் இது உறங்கி கொண்டிருக்கிற இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க. அண்ணா சதுக்கம், கலைஞர் சதுக்கம், ஜெயலலிதா சதுக்கம், எம்ஜிஆர் சதுக்கம். உலக வரலாற்றில் இவ்வளோ பெரிய இடத்த அதை இன்னும் அழகுபடுத்தியிருக்கு. இங்கே சுற்றுலா நகரமாக மாற்றுங்கள், உழைக்கின்ற மக்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துங்கள், இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக காட்டுங்க, தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல மாநிலமாக காட்டுங்க. அதுக்கான வழி ஒன்றும் கிடையாது. சுரண்டல், உரண்டல், பெரட்டல், நீங்களே கொள்ளையடிச்சு, நீங்களே ஜமீன்தார், நீங்களே அமைச்சர், நீங்களே மந்திரி, எல்லாம் நீங்களே இருந்துங்க. எதுக்கு சார் இதெல்லாம் நீங்களே இருந்துக்குங்க. எதுக்கு இந்த மக்களை சுரண்டி நீங்களே இருந்துக்குங்க. மக்கள் கேள்வி கேட்டா உங்களுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா, உங்களுக்கு சூடு சொன்ன இருக்கிறதா, கேட்க வேண்டியவனை கேளுங்க சார். கேட்க வேண்டியவனை கேளுங்க சார். எங்க போய் கேட்காதீங்க சார். அதாவது கேட்க வேண்டியது உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் என்ற பெற்று கொடுத்தது திமுக. யார் ஸ்டாலின் அவர். யார் சொல்லுது? என்ன யார் சொல்லுது? எது யார் சொன்னது சார்? உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்கிறேன். என்னது? தேர்தல் கமிஷன் உங்க கட்சி அங்கீகரிச்சிருக்குல்ல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, கூட்டணிகளை வச்சு இப்பதானே திமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு 4 MLAக்கள் 2 MP கட்சி பிறகு தானே உங்களுக்கு தேர்தல் பாருங்க ஸ்டாலினுக்கு நாங்க இங்க பாருங்க முதுகுல குத்திட்டு அவசியம் இல்லை கிடையாதுங்க எங்களுக்கு. நாங்க கொல்லப்புற வழியில வந்து அரசியல் பண்ண தேவையே கிடையாது சார் எங்களுக்கு. இந்த தலைவர் என்ன சொல்லுகிறார்? இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரம் நம் கரங்களுக்கு வரும் சொல்லுகிறார். நாங்க இந்த இருட்டுக்கு இதுலயோ இந்த திருட்டு வேலைகளையோ செய்கிறோம்ல, நாங்கள் நேர்படையாக பேசக்கூடியவர்கள், வெளிப்படையாக எதுவும் சொல்லக்கூடியவர்கள். அதனால் நாங்கள் எதையும் வெளிப்படையாக இங்கே என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? வெளிப்படையாக பேசுங்க, ஆனால் பேசும்போது வெறும் பொய்யா புழுகுங்க, எங்களுக்கு ஜிங் சாக் தட்டுங்கன்றாங்க. நாங்கள் வெளிப்படையாக பேசுறது பிடிக்கலையா உங்களுக்கு? வெளிப்படையாக மக்களுடைய பிரீதியாக வெளிப்படையாக பேசுறது பிடிக்கலையா? அதாவது நீங்கள் என்ன சொன்னாங்க? ஜிங் சாக் ஜிங் சாக் அப்படின்னு 9 வருஷமாக ஸ்டாலினுக்கு திருமாவளவர்கள் போட்டு கொண்டு இருந்தார். அதாவது அதை ஒத்துக்கிறீங்களா? அது இருக்க. அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் இப்படி வந்து எங்கள் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்புவதை வேலையாகவே வைத்திருக்கிறாங்க. அதே வேலையை வைத்திருக்கிறாங்க. எந்த இடத்திலாவது நாங்கள் திமுக ஆட்சியில் நடந்த செயல்களை கண்டிக்காத விட்டோமா? பார்த்தீங்களா? எங்கேயாவது கண்டிக்காத விட்டோமா? பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம் கண்டித்து. அதாவது என்ன கண்டித்து இருக்கிறோம் நாங்கள். அதாவது இருக்க அதே கூட்டில் இருந்த கட்சி திமுக கண்டிச்சுதா இத்தனை வருஷமா? 2 வருஷம் கண்டிக்கலையா? ஏங்க நான் கேட்டு சொல்றது மதிமுக கண்டிக்கலையா? நீங்க தான் மதிமுக. ஆமா, நாங்க தான் கண்டிச்சோம். நாங்க கண்டிச்சோம், கம்யூனிஸ்ட் கண்டிச்சோம். இல்ல நீங்க நாங்க கண்டிச்சோம், கம்யூனிஸ்ட் அப்படி கிடையாது. அப்படி நீங்க சொல்ல கூட நீங்க வந்து கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டீங்களே, மதிமுக சொல்ல மாட்டீங்களே. நீங்க எல்லா ஊடகம் என்ன சொல்லுது? விசிகாவை தான் சொல்லும். ஏன்னா விசிகா வந்து எலெக்ஷ கட்சி. ஆனா இவங்கெல்லாம் இப்படித்தானே, இவங்களை எப்படி வேணாலும் முதுகுல குத்தலாம், எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் விமர்சிக்கலாம். இவங்களுக்கு என்ன இப்போ யார் என்ன கேட்க போகிறாங்கன்ற
ஒரு ஒரு ரொம்ப நச்சுத்தன்மையான சிந்தனை அது. சரி சார், உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மறுபடியும் அது சொல்லாதீங்க. இல்ல, அது அப்படி எவ்வளவு- இல்ல, இல்ல, அப்படி இருக்கு, சொல்லாதீங்க இருக்கு சார், உங்க இருக்கு. சமுதாயன்றத சொல்லாதீங்க. இல்ல அப்படி சார், அதை நான் இருக்கு வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல அந்த அதை நான் ஏத்துக்கொள்ளவும் மாட்டேன். சரி சார், அந்த மாதிரி சொன்னா நான் இல்ல, ஏத்துக்க இல்ல, மாட்டேன். பட்டியல் இனத்தவர்களை அந்த நீங்க எங்களையா கேக்குறீங்க அந்த கொஸ்டின்? இல்ல, இல்ல, எங்களை கேட்காதீங்க. இல்ல, எங்களை நீங்க எங்களை தானே கேட்காதீங்க. அதுக்கு- எங்களை கேட்காதீங்க. இல்ல, நீங்க அந்த தானே question, அதுக்கு அந்த பிரதிநிதி. ஏன் மத்தவெல்லாம் என்ன? நீங்க அதை மத்தவெல்லாம் வச்சு- யாரு? இல்ல, நீங்க அதை மத்தவெல்லாம் வச்சு- யாரு? அதை வச்சு- ஓட்டு வாங்குறானே அவெல்லாம் யாரு? எங்க ஓட்டு நீங்க சொன்ன மாதிரியே வர தலித் ஓட்டு வாங்கலாம் யாரு? யார் அவன்? தலித் ஓட்டு வாங்குற சூடு சொல்லாத ஏன் வாங்குறான்? எதுக்கு வாங்குறான்? அவங்களுக்கு பேசாதவன் எதுக்கு அவங்க கிட்ட வந்து கையெழுத்து கும்பிட்றான்? எதுக்கு வந்து ஓட்டு கேட்கறான்? எதுக்கு கேட்கறான்? சரி சார், எதுக்கு கேட்கறான்னு கேட்கறேன். அவனுக்கு சூடு சொன்ன இல்லையா? வெக்கமா இல்லையா? யாருக்கு ஓட்டு வாங்குறவனுக்கு ஓட்டு ஓட்டு வாங்குறானு இல்ல, ஓட்டு போட்டவனுக்கு வெக்கம் இல்லையா? எது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, ஓட்டு நமக்கு போட்டவன் வந்து உன்னை நம்பி போட்டான். இல்ல, நீ அவனுக்கு துரோகம் செய்யறல. அடுத்த முறை வெக்கம் இல்லாம ஏன் இல்ல, வர? இல்ல, நமக்கு எதுக்கு வரீங்க? இல்ல, எதனால வரீங்க? இல்ல, நமக்குன்ட்டு ஒரு பிரதிநிதி இருக்கு, யாரு? அவருக்கு வாக்களிக்கலாம்ட்டு. யார்? நாங்க அது எப்போ வந்தோம்? நினைக்கிறேன். நாங்க எப்ப சார் வந்தோம்? நாங்க 90ல வந்தோம் சார். ஆமா சார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்களா? அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க தான் சார் அந்த நாங்க 90க்கு பிறகு வந்தோம் சார். சமுதாயத்துக்கு நீங்க 90க்கு வந்தோம் சார். 90ல வந்தோம். ஆமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதை வச்சு அதுக்கு முன்னாடி என்ன இல்ல, பண்ணிருந்தீங்க? அதை வச்சு- அதுக்கு முன்னாடி உயர்த்தி வச்சிருந்தீங்களா? தூக்கி வச்சிருந்தீங்களா? எம்எல்ஏ பதவி குத்திருந்தீங்களா? மந்திரி குத்திருந்தீங்களா? உங்க கட்சியில மாவட்ட செயலாளர் குத்திங்களா? சார் உங்க கட்சியில மாவட்ட செயலாளர் குத்திங்களா? ஒன்றிய செயலாளர் குத்திங்களா? எதுவுமே கொடுக்கல. உங்க கட்சியில, உங்க திராவிட கட்சியில 90க்கு அப்புறம் முன்னாடி உங்க கட்சியில திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, வேற மதிமுகவிலும் சரி, ஒருத்தர் கூட மாவட்ட செயலாளர் நீங்க தரல. ஒரு ஒன்றிய செயலாளர் தரல. நீங்க எல்லாம் பேசாதீங்க சார். ரொம்ப கூச்சமான வேலை அது. சார், அருவருப்பா இருக்கு அதெல்லாம் சொன்னா. இல்ல சார், இருங்க சார், யாரும் கொடுக்கலன்றீங்களே. ஆமா. திமுகவில் ஆ, துணை ஆ, பொதுச் செயலாளராவோ ஆ. எப்ப எப்ப எந்த வருஷம்? எந்த ஆ வருஷம்? ராசா இருக்கு. எப்ப எந்த வருஷம்? ராசா அந்த டேட்டா எடுங்க சார். எந்த வருஷம்? இப்ப இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வருகை பிறகு, விடுதலை சிறுத்தைகள் உங்களை எல்லாம் காரி உமிழ்ந்த பிறகு, உங்களை பேசிய பிறகு, மேடைக்கு மேடை ஏறி பேசிய பிறகு, உங்களை டாட்டாராய் கீழ்ச்சி பிறகு, உங்களை மக்கள் இடத்துல அம்பலப்படுத்திய பிறகு தான் கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்கல. நீங்க ஜமீன்தார்ல. சரி சார், உண்மையிலே போன 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ வாங்கினீங்க. அதுல உங்க சமுதாயத்தை சேராதவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அவங்க என்ன நன்றி உணர்வோடு இருந்தாங்களா? கேட்குறேன். நான் உங்களுக்கு கேட்குறேன். நாங்கள் பறையர் கட்சின்னு வச்சுக்கிறோமா? நான் அப்படி சொல்லியே. தலித் கட்சின்னு வச்சிருக்கோமா? அதை வச்சுதானே நீங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. கட்சி இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் மாதிரிலாம் சொன்னா நான் வந்து கடுமையா பேச வேண்டிய உண்மை. நான் கடுமையா பேசிடுவேன். நான் கடுமையா அது மாதிரி சார். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். அதுதானே சார். முதல்ல தப்பு உங்களுடைய சனாதன சிந்தனையிலிருந்து வெளியே வாங்க. ஒரு நெறியாளனா நியாயமா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த சமூகத்துக்கு இவர் தான் கேட்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இன்னார் தான் கேட்கணும்னு ஒரு இது இருக்கா? சட்டம் ஏதாவது இருக்கா? லாஜிக் ஏதாவது இருக்கா? இந்த சமூகத்துக்கு நீங்கள் தான் பிரதிநிதி தான். அந்த பிரதிநிதி மட்டும்தான் ஓட்டு கேட்கணும். நீங்களாம் எதுக்கு ஓட்டு கேட்க வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முதல் குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகள். யார் இந்த சமூகம் அந்த சமூகம்னு பார்த்ததே கிடையாது. நாங்கள் இந்த பாருங்க, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னார் மருத்துவர் ராமதாஸ். அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்களா? இன்றைக்கும் 10.5 விழுக்காடு கேட்டுருக்கிறார் வன்னியர் சமூக மக்களுக்காக. அனைத்து தரப்பு மக்களையும் கூட்டமைப்புன்னு வைத்துக்கொண்டு ஒரே சமூகத்துக்கு மட்டும் 10.5 விழுக்காடு வேணும்னு கேட்குறாரு. அவரை நீங்கள் சாதி தலைவர் சொல்லுவீங்களா? ஐயான்னு சொல்கிறீங்க. அவரை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் சொல்லுவீங்க. மருத்துவர் ஐயான்னு சொல்லுவீங்க. இங்கே பார்த்தா விடுதலை சிறுத்தை தலைவர்னு கூட சொல்ல மாட்டீங்க. திருமாவளவன் சொல்லுவீங்க. அப்போ உங்கள் சிந்தனை என்னவா இருக்குது? உங்களுக்கு சிந்தனையெல்லாம் மோசமான சிந்தனை. ஒவ்வொரு நெறியாலும் இதே சிந்தனையோடு இருக்கீங்க. விசிகா தலைவர்னு சொல்கிறீங்களா? திருமாவளவன் சொல்கிறீங்க. கருணாநிதி சொல்கிறீங்களா? திமுக தலைவர் சொல்கிறீங்க. ஸ்டாலின் சொல்கிறீங்களா? திமுக தலைவர்னு சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறீங்களா? அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறீங்க. வைகோன்னு சொல்கிறீங்களா? மதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறீங்க. இது மாதிரி எல்லாரையும் சொல்லும்போது எங்களை மட்டும், எங்கள் தலைவர் மட்டும் பேரை சொல்கிறது. அப்போ உங்களுடைய சிந்தனையில் எவ்வளோ வன்மம் இருக்குது பாருங்கள். உங்கள் சிந்தனையில் எவ்வளோ பெரிய வன்மத்துக்குள்ளாக இருக்குது பாருங்கள். எங்கே போய் நாங்கள் எப்படி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மாறாக இந்த மண்ணிலே உலாவி கொண்டு இருக்கிறோம், பரப்பி இருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்காக அடுக்கடுக்கான போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம். வீதி வீதியாக போராடி இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் தேசியத்தை மலர வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களை சாதி முத்திரை குத்தி பார்த்து எங்களை ஓரங்கட்ட பார்க்குற உங்கள் சிந்தனை எவ்வளோ மோசமானது? சரி சார், ரைட்டு. மயிலாடுதுறையில் ஆணவ படுகொலைன்னு சொல்கிறீங்கள,
நீங்கள் எதுக்கு அடுத்த சமுதாய பெண்கள் காதலிக்கிறீங்க? உங்க சமுதாய பெண்களை காதலிச்சுட்டு போங்க. இது நடக்காது இல்ல. இது உண்மையில சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி சொல்றது வெக்கமா இல்ல? சார் இதுக்கு ஒரே இது வெக்கமா இல்ல? இப்படி சொல்றது வெக்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கமா வெக்கமா இருக்கு? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? இல்ல இது அருவருப்பா இல்ல? இது ஒண்ணு இது வெக்கமா இல்ல? அந்த மாதிரி சொல்றது வெக்கமா இல்ல? அருவருப்பு தடுப்பு சார் நான் சொல்றேன். வேற எந்த வெக்கமா இல்ல? இந்த மாதிரி பண்றது வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அப்ப வந்து ஒரு சமூகத்துல இருக்கிறவங்க கையில வந்து காசு வந்து இன்னொரு கடைக்கு போகும்போது ஐயா அந்த காசு வேணாம், நான் என் சமுதாயத்தில் இருக்கிறதா வியாபாரம் பண்ணுறது கடை வச்சிருக்கிறேன், நீ உங்கள் சமுதாயத்துக்குன்னு ஒரு கடை வச்சுக்கோங்க, அங்கே போய் வியாபாரம் பண்ணிங்க, அந்த நோட்டை அப்படியே கட்டி எடுத்துக்கு போய் தனியாக ஒரு பேங்க்கில் போட்டிருக்கோம், உங்கள் சாதிக்குன்னு ஒரு பேங்க் வச்சுக்கோங்க, உங்கள் சாதிக்குன்னு ஒரு நகை கடை வச்சுக்கோங்க, உங்கள் சாதிக்குன்னு ஒரு துணி கடை வச்சுக்கோங்க, உங்கள் சாதிக்குன்னு ஒரு அரிசி கடை வச்சுக்கோங்க, உங்கள் சாதிக்குன்னு ஒரு காய்கறி கடை வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் சொல்லுங்க. சொல்றேன். இல்ல சொல்லுங்கன்றேன். இல்ல அப்படி சொல்லுங்க. இப்ப நிறைய இது மாதிரி சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கமான அசிங்கம் இல்ல, ஒரு தீர்வு சார். சார் முட்டாளான தீர்வு சார் இது. இது ஒரு முட்டாளான காதலுக்கு வந்து சார், காதலுக்கு வந்து காவியங்களே என்ன சொல்லிக்கிறா, காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. காதலுக்கு இருங்க, காவியங்களே நம்ம தமிழ் கலாச்சாரமே காதலுக்கு கண் இல்லைன்னு தான் சொல்லிக்குது. முருகர் இருக்கிறார்ல, முருகர் கடவுள், கடவுள் வந்து மீனவ பெண்மணியை காதலித்து ஒரே பார்வையில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். மீனவரை மீன் விற்கிற பெண்ணு மீன்கார பொண்ணு வள்ளியோ தேவயானியோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினார். அவர் ஏன் சாதி விட்டு சாதியை லவ் பண்ணார்? முருகர் இருக்கிறார் கடவுள், அவர் சாதி விட்டு சாதியாக கல்யாணம் பண்ணார். திருப்பதி பாலாஜி இருக்கிறார் இல்லை, அவர் மேலே ஒரு மனைவி கீழே ஒரு மனைவி வச்சிருக்கிறார். அந்த அம்மா யார், இந்த அம்மா யார்? கடவுள். ஈஸ்வரர் 2 மனைவி வச்சிருக்கிறார். ஈஸ்வருடைய மனைவி ஒரு மனைவி வேற, இன்னொரு மனைவி வேற. ஏன் சாதி விட்டு சாதி லவ் பண்ணாரு ஈஸ்வரன்? அதை ஏன் கேட்கல நீங்கெல்லாம்? விநாயகருக்கு 2 மனைவி இருக்கு. விநாயகருக்கு 2 மனைவி இருக்கு. ஆனா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தமிழ் கட்ட பிரம்மச்சாரி. அவர் கட்ட பிரம்மச்சாரியோ, அவர் வந்து இரும்பு பிரம்மச்சாரியோ, அதுக்கு நான் வரல. அவருக்கு 2 மனைவி இருக்கா இல்லையா? இருக்கு. அவருக்கு வேறு ஒரு மனைவி வேறு சாதி, இன்னொரு மனைவி வேறு சாதி. சரி சார், இதெல்லாம் காவியங்கள்ல இருக்கு, நான் சொல்லல. சனாதன கும்பல் தான் சொல்லி இருக்கு. அதே சனாதன கும்பல் இங்க காதல் பண்ணா வந்து நீ இந்த சாதியில பண்றதானே, அந்த சாதியில பண்றதானே, ஏன் சரி அதை அப்படியே விட்டுரு. ஏன் விடணும்னு கேக்குறேன். இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி அதை அப்படியே விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. நாங்க இப்ப நாங்க சொன்னா இல்ல நாங்க பின்னாடியில இருந்து எதுவும் போக மாட்டேன்னீங்க. எது பின்னாடி? நாங்க எப்பயுமே பேக் சைடுல இருந்து போக மாட்டேன்னு. எங்க நான் போனதே இல்லையே. அப்படியா? போனதே இல்லையாங்க. இல்ல 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சரி தமிழக முதல்வர் ஆகலான்ட்டு திரும்ப நினைச்சாரு பாருங்க. யார் சொல்லுது? எங்க தலைவர்? எல்லாருக்குமே தெரியுமே. எல்லாருக்கும் தெரியும். இல்ல இதெல்லாம் வடிகட்டுன இல்ல, வடிகட்டுன ஜமக்காலத்தை போட்டு வடிகட்டுன அண்ட புழுகும் ஆகாச புழுகும். இது லாஜிக்கே பாருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 108 தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 108 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இருங்க அது இருக்கட்டும். நான் சொல்றேன் இருங்க, இது நடக்கலன்ற இது அவரே சொல்லியிருக்கார். எனக்கு ஒரு இல்ல, நான் காரில் வரும்போது இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க. சொன்னாங்கன்னு சொன்னாரு. அவர் யாரு? அந்த பேரை சொல்ல. திருத்தம் அந்த பேரை சொல்ல. அவரே அதுதான் சொல்றேன். இந்த சனாதன கருத்துக்களை இப்படி விதைக்கிறதுக்குன்னு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கணும். யாரா குழந்தை கூட சிரிக்கும். பொறுங்க. 2 தொகுதி வச்சுக்கணும், நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னா லாஜிக்கே இல்லாத பாயிண்ட். ஆனா அதிமுகவும் திமுகவும் ஒன்னா இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதையும், இல்லை வேற ஒருத்தரை உதவி செய்யலாம் சொன்னா, இது விமர்சனம் ஆகிடும். நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டா அப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யார் இருக்கிறான்னா திருமாவளவன் இருக்கிறாரு. அவரை நாம் 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சராகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பேசிக்கிறாங்க. அது என் காதுக்கு காரில் வரும்போது வந்துச்சு. இதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாத பாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி பேசப்பட்டதுன்னு அரசியல் பொறுத்தா பேசிக்கிட்டாங்க. எனக்கு இதுதான் தெரியும். அப்படி இருங்க. ஐஎம்எல்லுடைய தலைவராக இருக்கிற மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் சொன்னார், முதலில்
நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே என்னிடத்தில் பேசினார். அடுத்த நாள் அழைத்தார், போனேன். அப்போது அவர் சொன்னார், இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், நம்ம வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம்னு என்கிட்டயே சொன்னார்னு ஐஎம்எல்லுடைய தலைவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஊடகத்திற்கு. அதை எடுத்து இதோடு கரெக்ட் பண்ணி போடுங்க சார். சரி சார், சரிங்களா? எங்க தலைவர் வந்து அற்ப பதில் கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி ஒரு ஆசை இருந்து எங்க தலைவருக்கு இல்ல சார். அப்படி சார் அப்படி ஒரு எங்க தலைவருக்கு இல்ல. இருங்க, நான் சொல்றதுக்கா வாங்கிட்டு அப்படி ஒரு ஆசை இருந்ததுனால்தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குவதை இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்க. அதாவது இரு கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறதை அதை தான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரம் டிராமா ஆடிட்டு இருந்தார் திருமாவர்கள். அதாவது எந்த கனவுல இருந்தார், எங்க போய் ஒளிஞ்சிட்டாரு எதுவுமே தெரியல. அததான் சொல்றேன், இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டுதெல்லாம் பேய்ன்ற மாதிரி விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சரியான கருத்தை பேசினா கூட அது சினிமா டைலாக்ன்றாங்க. இது நல்ல கருத்தை, உண்மையான கருத்தை, மக்கள் கருத்தை மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசினா அது சினிமா மாதிரியே பண்ணுறாரு. இங்கே நான் ஷூட்டிங் ஏன் நடக்குது, இங்கே என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சினிமா கற்பனையில் இருந்துக்கின்னு நீங்கள் சினிமா கதை பேசுகிறீங்க. அதை போலத்தான் எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு இவங்க எதை பேசினாலும் 24 மணி நேரம் ட்ராமா. இந்த வருங்க அங்கேயே சொல்லிட்டாரு, 2 கம்யூனிஸ்ட் போய் பேட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் எங்கள் நிர்வாகிகளிடத்திலே பேசிவிட்டு நாளைக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க பேட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஜூம் மீட்டிங் போயிட்ட பிறகு ஒரு கடிதம் போது அந்த கடிதத்தில் வந்து கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கையொப்பம் இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. விஜயே வந்து திரும்பி போயிட்டார். எல்லாருக்கும் தெரியாது. தம்பி கேமராமேன் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, பாதி தூரம் வந்து காந்தி மண்டபம் வர்றவர் திரும்பி போயிட்டார். ஏன்னு கேட்டால் அது கையொப்பம் சரியில்லை, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் லைவில் ஓடிக்கிட்டு சார். நீங்கள் எங்கள் ட்ராமாவுக்கு மன சொல்லாதீங்க. அடுத்த நாள் எங்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவருடைய தந்தைக்கு நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தி விட்டு வருவதற்கு அவர் மதுரை போகணும். மதுரையிலேருந்து அங்கேருந்து விமானத்தில் வரணும். ஈவினிங் வந்தார். அங்கே ஆதவர்ஜனா வந்து வாங்கி உடனே கொடுத்துட்டோம். இதுதான் இப்போ ஒருத்தர் கையொப்பம் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னது நாங்கள் கிடையாது, கவர்னர் சார். உங்கள் அது நேரம் வந்துடுச்சு. நீங்கள் அதுக்குள்ளே ட்ராமா பண்ணுறாங்க, கதை வசனம் எழுதுறாங்க. என்ன சார் இது? இல்லை, எல்லாமே லைவில் இருக்குது சார். எல்லாமே லைவ்ல இருக்கு. உங்க கட்சியை சேர்ந்த திரு வன்னி அரசு அவருக்கு கொடுக்கப்பட்ட இலாக்கா நல்லா இல்லையா? இல்லை, இந்த இலாக்கா எனக்கு வேணாம், வேற இலாக்கா வேணும்னு டிமாண்ட் பண்றது சரியா? இப்பயே உண்மையிலே டிமாண்ட் இருங்க. தாபாக்க அரசே ஏறக்குறைய 8 பேர் பட்டியலினத்தை அமைச்சராக்க உன்னங்கண்ட பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லாமே அப்படி இருக்கு. உங்களுக்கு உங்க சொல்லிட்டீங்களா, உங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்யலாம் சொல்லிட்டீங்களா? இல்ல சார், சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, வாயை மூடிட்டு போக வேண்டியதானே? இல்ல சார், இருங்க, எங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. நாங்க என்ன சொல்ல வரேன்னா, அவர் 8 அமைச்சர் கொடுத்தது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அது வந்து அவங்க கட்சியில இருக்கிற பிரதிநிதிகளுக்கு அவர் கொடுத்திருப்பது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களை வந்து ஒரு பேட்ச் ஒன்று குத்தி வச்சுக்கிறீங்க, முத்திரை குத்தி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தலித்துக்கு தான் இப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பதவியை நாங்கள் வைத்திருந்தால் அது வந்து அதே பார்வையோடு இருக்கும். வேறு ஒரு பதவி கொடுத்தா அது கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்ற பார்வையில் நாங்கள் சொன்னமே தவிர, தொலைநோக்கு பார்வையிலே சொன்னமே தவிர, மற்றவர்கள் போல சுயசாதி பெருமை பேசுவதற்காக அல்ல. நாங்கள் ஒரு பொது கருத்தலை பொது நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் அப்படி கொடுத்தால் மாண்புமிகு முதலமைச்சருக்குத்தான் பெருமையை புகழும் சேரும் என்பதிலே அந்த அக்கறையோடு அந்த நல்ல எண்ணத்தோடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி சார், அதாவது தமிழகத்தில் இனி விசிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய ஓட்டு வங்கி இன்னைக்கு எந்த நிலைமை இருக்கு? கழுதை தேர்ந்து கட்டரும்பு ஆகி போச்சு. எங்க உங்க ஓட்டு வங்கி பெரும்பாலும் தாவேக்காக போயிடுச்சு. உங்களுக்கு யாரு இருக்காங்க, எது இருக்காங்க சார்? இதெல்லாம் நகைப்பா இருக்குது. எனக்கு என்னன்னு கேட்டா, அப்படியே உள்ளதை உள்ளபடியா சொல்லாமல் அதை பிரித்து திரித்து பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிற சனாதன ஆட்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராயபுரத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் வந்து மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து நிற்கிறார்.
தம்பி திருவான்மியூரில் இருக்கிற தம்பி, தாவேக்காவை சார்ந்த தம்பி, தம்பி பேர் என்னது, மதனா, அந்த தம்பி நிற்கிற தாவேக்காவில் நிற்கிறார், ராயபுரத்தில் நிற்கிறார். அவர் வந்து பயங்கரமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து டெபாசிட் கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி தோத்தாலும் ஒரு 20,000 ஓட்டில் திமுக தோப்பார். வெற்றி பெற்றாலும் அவர் வந்து ஒரு தாமு அந்த தம்பி பேர், சட்டமன்ற உறுப்பினர் பேர் தாமு அவர்களிடத்தில் வந்து டெபாசிட் இழக்கிறாரு. அப்போது அதிமுக ஓட்டில் எங்கே போச்சு? வெறும் 20,000 தோத்தா தோப்பார். வெற்றி பெற்றாலும் ஒரு 20,000 25,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். டெபாசிட்டே போயிடுச்சு ஜெயக்குமார் அண்ணனுக்கு. அப்போது இந்த ஓட்டு எல்லாம் எங்கே போச்சு? தாவேக்காவுக்கு போச்சு. திமுக ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? தாவேக்காவுக்கு போச்சு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதி கொளத்தூர் தொகுதியில் தோக்குறாரு. அவர் ஓட்டெலாம் எங்கே போச்சு? முதலமைச்சராக இருந்தவர் தோத்துட்டார். அவர் ஓட்டெலாம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, கழுதை செஞ்சு கட்டெரும்பாச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. விடுதலை சிறுத்தைகள் யாராலும் கட்டெரும்பாக வாக்க முடியாது, சித்தெரும்பாக வாக்க முடியாது. இது சிறுத்தை சீறி பாய்ந்து கொண்டே இருக்கும். சரி சார், இறுதியாக ஒன்று கேட்குறேன். முன்னாள் எம்எல்ஏ விசிக கட்சி சேர்ந்த சானுவாஸ் விசிகாவில் இருப்பாரா, இல்லை திமுகவுக்கு போவாரா, இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பார்? எந்த நிலைமையில நீங்கள் வச்சிருக்கீங்க? அவர் எந்த நிலைமையில சார்? விடுதலை சிறுத்தைகளில் நிலைமை தவறி வந்தவர்களாம், நல்ல நிலைமையோடு உருவாக்கி வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் சார். அவங்க வரும்போது எங்களுக்கு யாரும் பொண்ணும் பொருளையும் வாரி வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து இங்கே நிலைநாட்ட வரத்துக்கு வந்ததும் கிடையாது. யாருங்க வரும்போதே எப்படி வந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க தான் விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு. ஆனால் அவர்கள் அவருடைய மனசாட்சி பிரகாரம் நம்மளை வளர்த்த கட்சி, நம்மளை அறிமுகம் செய்த கட்சி, நம்மளை உருவாக்கிய கட்சி என்று அவங்கவுங்க சுய விமர்சனம் செய்து கொண்டு அவரவர் முடிவை அவரவர்கள் எடுத்துக்கொள்வது அவரோட விருப்பம். அதில் நீங்கள் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது தடையிடுறதுக்கு நாங்கள் வந்து அப்படி ஒரு மோசமான ஆட்கள் கிடையாது. நாங்கள் வந்து அந்த இடத்துலையும் நாங்கள் வரல. அவரவர் விருப்பத்தின் பிரகாரம் அவரோடு நடந்து கொள்ளலாம்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறார். சரி சார், விசிக தாவேக்காவுக்கு, அதாவது விஜய்க்கு 5 வருடங்கள் ஆட்சி அமைக்க ஆதரவு தரும்ன்ட்டு உறுதியாக, உண்மையாக, சத்தியமாக உங்கள் தலைவர் கொடுப்பாரா என்பது இப்போ பதிவு செய்யும். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப தெளிவாக எடுக்கின்ற முடிவுகளில் மேலோட்டமாக சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வாய் சாவடால் பேசக்கூடியவர் எங்கள் தலைவர் கிடையாது. ரொம்ப தீர்க்கதரிசியாய், ரொம்ப அதாவது தேர்தல் தொடங்கும் போது ஒன்று சொன்னார், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் வேறு விதமாக இருக்கும், இதுக்கு முன்பு இருந்ததை போல தமிழ்நாட்டு அரசியல் இருக்காதுன்னு தேர்தல் முன்பே கணிச்சு சொன்னார். இங்கே கூட்டாட்சி தான் வரும், அதில் மாற்றமே இல்லை என்றும் சொன்னார். அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். எங்களை வைத்து பகடக்காய் ஆடக்கூடியவர்கள் கனவை நாங்கள் நினைவாக்க மாட்டோம். தாவேக்கு 5 ஆண்டு காலம் அரியணையில் இருப்பதற்கு உற்ற துணையாய் இருப்போம் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.